அவங்க 2 பேர்த்துக்கும் நான் கூப்பிட்டு வச்சு சால்வு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு சால்வு இருந்தது, அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சால்வு வேணுமென்று அப்புறம் ஜாக்குவார் தங்கத்துக்கு இருந்தது, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கூப்பிட்டு அவங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜாக்குவார் தங்கம் அவரே வந்தாரு. அது மாதிரி அவங்க கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். என்னன்னா அவங்க முதல்ல புதுசா ஒரு தொகுப்பாளராக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் போது அவங்களுக்கு கரெக்டா ப்ரிப்பரேஷனா முதல்ல இப்படித்தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா அவங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா முதல் தடவை வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு டென்ஷன், ஒரு வைப்ரேஷன் இதெல்லாம் இருக்குதான் செய்யும். அதை அவங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. சரி நீங்க போய் உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் அவங்களே கவனிச்சுட்டு இருந்தேன். அதனால அவங்களை கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஜாக்குவார் தங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சு உடனே அவங்களை கூப்பிட்டு அவர் மரியாதை கொடுத்தாரு. ஏன்னா ஆரம்பம் எல்லாத்துக்குமே அப்படித்தான். எல்லாத்துக்குமே முதல் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குதான் செய்யும், யாருக்கு இல்லைங்கிறது இல்லை. என்ன முதல்ல எங்க டைரக்டர் நடிக்கணும்னு சொல்லும் போது ஸ்ரீதேவி, கமலஹாசன், ஒரு வயசான வைத்தியர் வரணும். அவர் பேசிட்டு கமலஹாசன் இந்த மருந்து கொடுத்துரு, இந்த மாத்திரை கொடுத்துரு, இத்தனை நாளா ஆத்தாளுக்கு கூடமான வயசையா இருந்த, இனிமே மயிலுக்கு யாரியா இருக்காங்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லிட்டு போனாரு. நானும் அங்க கொள்ளைகால ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்கிறேன். ஒன்னா தமிழ் தெரிய மாட்டேங்குது, நடிக்க தெரிஞ்சவங்க தமிழ் வர மாட்டேங்குது. நானும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ரிகர்சல் கொடுத்துட்டே இருக்கிறேன். டைரக்டர் பார்த்துட்டே இருந்தாரு. அப்படி என்ன கூப்பிட்டாரு, இவாயா இனிமே ஆள் கிடைக்கிறது எனக்கு வெயிட்டிங் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற ஸ்ரீதேவி ரொம்ப நேரமா 10 போட்டு படுக்க வச்சிருக்கோம், டைம் ஆயிட்டே இருக்கு, நைட் வேற ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு தாடி இடி வெள்ளையா ஏதாவது பண்ணி முடியெல்லாம் வெள்ளையா பண்ணி ஒரு பனியன் போட்டு ஒரு வயசான மாதிரி நீ கெட்ட பண்ணிட்டு வந்துரு அப்படின்னா. ஆஹா, சினிமால எப்பாவது நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எடுத்துன்னு ஒரு கிழமை வேஷம் போட சொல்றாரு எங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அதனால ஸ்போர்ட்டிவா டைரக்டர் கேட்டாருக்கா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரமாமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போய் மேக்கப் போடணும் ஒரு வயசான மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தேன். அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு கமல், யார் வர போறாங்க, இன்னும் ஆளே கிடைக்கலையா, ஆளே இல்ல, ஒரு ஆள் வர்றாரு, அவர் கரெக்டா செஞ்சிருவாருன்னு. யாரும் இல்ல வந்துருவாரு அப்படின்னு. அப்புறம் நான் கமலஹாசன் ஒரு ஷாக்கு, ஸ்ரீதேவியும் ஷாக்கோட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் சொன்னாரு, பார்த்து இது சரியா வருமா, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, ஒரு பாவம் அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல நடிக்கிறாரு, இதுல வேற நானு ஸ்ரீதேவி எங்களை பாட்டு டைலாக் விட்டுற போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்படியே நிறைய பில்டப் கொடுத்துட்டாரு. எதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்ப்பேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் இது சொல்ல எனக்கு டென்ஷன். அப்புறம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ட்ரெஸ்டா, எப்படி செய்ய போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் டைலாக் பேசணும், கமல்கிட்ட சப்பானி இத்தனை நாளா ஆத்தாளுக்கு கூடமாட ஒத்தாசையா இருந்த, இனிமே அப்படிங்கணும். அந்த இத்தனை நாளா ஆத்தாளுக்கு கூடமாட ஒத்தாசையா இருக்கும்போது உடறிட்டேன். ஐயோ எந்த வார்த்தையில உடறா இருப்பாரு, இனி அவ்வளவுதான் கஷ்டம், தயவுசெய்து ஒரு அனுப்பிச்சிருங்கன்னு வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் டைரக்டர் கேட்டார் என்னையாது அப்படின்னாரு. சரி அவர் இப்படியே சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு, அதனால ரிஹர்சல் எல்லாம் வேண்டாம் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் கமல் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அது எப்படி டேக்கு, ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும்னாரு. நான் டைரக்டர் சார் உங்க அசிஸ்டன்ட் நீங்க நம்புங்க டேக் போயிடலாம் அப்படின்னு. என்ன நம்பிக்கை இருக்கு ராஜா நல்லா பண்ணிடுவாப்ல விடு டேக் அப்படின்ட்டாரு. அப்புறம் டேக்குன்னு நான் செஞ்சேன். நான் கமல் மூஞ்சியே பார்க்கல, ஏன்னா அவரை பார்த்தா அவர் வேணும்னே இப்படி பார்த்துட்டு அப்படிங்கெல்லாம் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னை எப்படியாவது சொதப்பி விடணும்னு அவருக்கு. அப்புறம் நான் வந்தோடனே நான் பிளர்ரா ஒரு லுக் வச்சுட்டேன். அவர் மூஞ்சியே பார்க்கல, அவர் கண்ணையே பார்க்கல, அந்த சைடு பார்க்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே பேசினேன். டைலாக் கரெக்டா பேசி முடிச்சுட்டேன். அப்புறம் கடைசியில் தலையாட்டினாரு. டக்குன்னு ஒரு டைலாக் அந்த நேரத்தில் ரிஹர்சல்லையும் டைலாக்ல இல்லாது, ஆமா என்ன புரியுது என்ன எதுக்கு எடுத்தாலும் சாம்பாடு மாதிரி தலையாட்டிக்கும் அப்படின்னு இருந்துச்சு. கமல் சாக்காயி எங்க டைரக்டர் உடனே கைவிட்டு அதுக்கப்புறம் யோ என்ன அப்படின்னு பின்ன அவரு என்ன அவ்வளவு தூரம் வாரிட்டு இருந்தாரு சார், எனக்கு கடைசியில் ஒரு கேப் கிடைச்சது நான் வாங்கினேன். அந்த மாதிரி ஆரம்பம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியாததா தான் இருக்கும். நான் ஆரம்பம் இன்னைக்கு முதல்ல அவங்க தொகுப்பாளர்னு சொல்லி வரணும்னு அவங்க ஏதோ மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவன் பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா பாக்கியராஜ்னு சொல்றது பாக்கியராஜ்னு பீ போட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்னடா இவங்க எந்த ஊரு என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட அந்த பேப்பர் வாங்கி இது வரல அது வரல, அப்புறம் ஆதினம் வருதுன்னு அதுல 4 பேர் எதிர்ப்பு, ஆதினிக்கு இங்க வருது, ஆஹா இது என்ன கதை வேற மாதிரி போகுதுன்னு ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் நான் உள்ள வந்தோடனே என்ன எப்படி வந்தோடனே பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 6:10 6:15 கூட ஆகுது நம்ம வந்துட்டோமே, அதுக்குள்ள சாங் ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கிரௌடு ஃபுல்லா இருந்து இங்கெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் உட்கார்ந்து இருக்கும்போது மரியாதைக்குரிய
மணிமேகலைக்கண்ணன் அவர்கள் வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. 3 மணிலிருந்தே இருக்கணும், 6 மணி தானே ஃபங்க்ஷன், என்ன 3 மணிலிருந்தே இருக்கீங்க? இல்ல இல்ல, எங்களுடைய மரியாதைக்குரிய வேளாளர் அந்த இது சமூகத்தினுடைய அந்த வஉசி அமைப்பு சார்பா 3 மணிலிருந்தே கூட்டம் நடக்குது. அப்புறம் எங்க ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் அப்படியே இருங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால அப்படியே உட்காந்துருக்கேன். சுமார் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அந்த கிரௌட் நிறைய இருக்குன்னு. இதுல வந்து பாவம் ஜாக்குவார் தங்க விசிடி திருச்சி விசிடி பத்தி ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அழகாய் பூக்குது அப்படிங்கிறது வந்து டைட்டில் நல்ல டைட்டிலா இருக்கு. அதே மாதிரி ராஜு அவர்கள் வந்து டெய்லர் அதெல்லாம் பார்த்தோம். இந்த காலத்துல வந்து சினிமா வந்து என்னன்னா அப்பப்போ ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட தெலுங்குல வந்து ஈரோஜில்லோன்னு ஒரு படம், அது பிரமாமா போச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு படம் அலா முதல இந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 100% லவ். இதெல்லாம் என்னன்னா ₹1.5 ₹1.25 பட்ஜெட்டு. சில படங்கள் வந்து ₹1 ₹75 பட்ஜெட் இப்படி எடுத்த படங்கள். இதெல்லாம் 2 கோடி, அதான் 20 கோடி 28 கோடி அப்படின்லாம் கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னோடனே எல்லாருக்குடைய ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா, இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடும், அதுல வந்து ஃபைட்டிங் எல்லாம் எதுவுமே இல்லை, சோ இந்த படங்கள் தான் ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா, திடீர்னு ஜூனியர் என்டிஆர் நடிச்சது தம்னு ஒரு படம் பிரமாமா ஓடிச்சு அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து பவன் கல்யாண் நடிச்சது கபார் சிங்னு ஒரு படம் பிரமாமா ஓடிச்சுன்னு இப்ப உடனே எல்லாரும் என்னன்னா அந்த மாதிரி ஃபைட் இல்லாத படங்கள்னு சொல்லி சொன்னோம்னா அது வேண்டாம், இதுதான் மாஸ் பிக்சர், இதே காவாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் இந்த ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. அந்த மாதிரி அப்பப்போ ட்ரெண்டுங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்ப தமிழ் பொறுத்த வரைக்கும், தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு சமாச்சாரம், அது ரொம்ப என்னன்னா தமிழ் படத்துல மட்டும்தான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் வந்து புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. புது டைரக்டர் அப்படின்னாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. புது ஹீரோ ஹீரோயின் அப்படின்னாலும் அவங்க வந்து பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருந்தா பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமா ஒரு விஷப்பரிச்சை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் தொடர்ந்து தமிழ்ல வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து மற்ற ஊர்ல எல்லாம் வந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னது எங்க ஊர்ல எல்லாம் இப்படி டக்குனு ஒரு ப்ரொடியூசர் வர முடியல, ஒரு டைரக்டர் புதுசா வர முடியல, இங்க மட்டும் எப்படி தமிழ்நாட்டில்? நான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனை எது அப்படின்னு சொன்னேன். அதனால தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி அழகாய் பூக்குற மாதிரி நிறைய படங்கள் இப்போ வந்தது. சமீபத்தில் வந்து 5D எல்லாம் வந்து ₹1 இதுல எல்லாம் எடுத்த படங்கள் எல்லாம் கூட வந்து நல்ல சிறப்பான முறையில் சக்சஸா ஓடிச்சு. அது மாதிரி அந்த முறையில் இந்த படமும் வந்து நல்லபடியா ஓடணும். இதுல நிறைய டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்க எல்லாம் நியூ ஃபேஸா இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும். ஆர்வம் பிள்ளை அவர்கள் வந்து வளர்ந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லி அதனுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.